தங்களது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காற்பந்து விளையாட்டாளர்கள் சொந்தமாக மெய்காவலர்களை நியமித்துக் கொள்ளும்படி FAM எனப்படும் மலேசிய காற்பந்து சங்கம் பரிந்துரை செய்துள்ளது. அனைத்து காற்பந்து விளையாட்டாளர்களும் மெய்காவலர்களை வைத்துக் கொள்ளும் அளவுக்கு அவர்களிடம் நிதி வளம் இல்லை என்பதால் இந்த ஆலோசனை பொருத்தமானதாக இல்லாவிட்டாலும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய நட்சத்திர விளையாட்டாளர்கள் தங்களது பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என மலேசிய காற்பந்து சங்கத்தின் தலைவர் ஹமிடின் முகமது அமீன் வலியுறுத்தினார். ஜோஹர் டாருல் தஹ்சீம் குழுவின் ஆட்டக்காரர் சஃபிக் ராஹிமின் கார் கண்ணாடி அடையாளம் தெரியாத 2 நபர்களால் நேற்றிரவு தாக்கப்பட்டதை தொடர்ந்து தனது குழுவின் விளையாட்டாளர்களுக்கான பாதுகாப்பை ஜோஹர் டாருல் தஹ்சீம் குழு தீவிரப்படுத்தியுள்ளது. அண்மைய காலமாக காற்பந்து விளையாட்டாளர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் பாதிக்கப்பட்ட 3வது ஆட்டக்காரராக சஃபிக் ராஹிம் விளங்கி வருகிறார். இதனிடையே தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதில் காற்பந்து விளையாட்டாளர்கள் விழிப்பாக இருப்பதோடு சமூக வலைதளங்களில் எதை பதிவிடுகிறோம் என்பதிலும் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என JDT காற்பந்து கிளப்பை நிர்வகித்து வரும் ஜோஹர் பட்டத்து இளவரசர் கேட்டுக்கொண்டார்.